ஹாய், இன்றைக்கி சண்டே நம்ம வீட்டில் நான்வெஜ் இட்லியும் சிக்கன் குழம்பும். ஸோ நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாமா? குழம்புக்கு தேவையான அளவு மிளகாய், சீரகம், சோம்பு, மிளகு, பட்டை இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே நம்ம எடுத்துக்கலாம். அதை நல்லா நம்ம வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு எடுத்து அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் ஒரு தக்காளி அதையும் நம்ம சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுடலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக எல்லாருமே வரமல்லி போடுவாங்க அரைக்கிறதுக்கு. நாங்கள் வரமல்லி யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக மல்லித்தூள் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சேர்த்திக்குவோம். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேங்காயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வதக்கின எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் நம்ம என்ன பண்ணலான்னா ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். ஸோ ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்ச உடனே நம்ம என்ன பண்ணலான்னா குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம குக்கரில் தான் குழம்பு வைப்போம். ஸோ ஆயில், கடுகு, சீரகம், கருவேப்பிலை ரெண்டையுமே சேர்த்திட்டு சிக்கனையும் அதுக்குள்ளேயே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் அதையும் நம்ம சேர்த்தி வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம குக்கர் மூடியை தலைகீழாக மூடி வச்சிடலாம். ஸோ 2 மினிட்ஸ் சிக்கன் எல்லாமே கொதிக்கட்டும். ஸோ இப்போது நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சக்கப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் அது கூட நாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கல்லுப்பு, நம்ம குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது உப்பு ஆட் பண்ணக்கப்புறம் தேவையான அளவு வாட்டரையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி முடிச்சாச்சு, அவ்வளவுதான். ஸோ இப்போது 4 விசில் விட்டுடலாம். விட்டதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு ரெடி. ஆஃப்டர் லாங் கேப்க்கு அப்புறம் சிக்கன் குழம்பு ட்ரை பண்ணியிருக்கேன். நாட் பேட், நல்லா தான் குக் பண்ணியிருக்கேன்.